வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் டேஃபில் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட் வீக் சண்டே வந்து நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, டெஸ்ட் எழுதியாச்சு. இதுதான் அதுக்குரிய கொஷின் பேப்பர். 7th டேர்மில் 3வது டேர்ம்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 150 கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆன்சர்ஸ் கீயும் நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அதாவது டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் கீ கொடுப்பாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இதுவும் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டெஸ்ட் எழுதி முடித்தாச்சு. அதில் எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 150க்கு 68. அதாவது எனக்கு வந்து 68 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. 150ல் நான் வந்து 82, அதாவது நான் வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும் எத்தனைன்னு போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இந்த மிஸ்டேக் இல்லாமல் நிறைய எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய எடுத்த மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, மிஸ்டேக் வந்து 68 மிஸ்டேக்கு 150க்கு. நான் தமிழும் சயின்ஸும் தான் படிச்சுட்டு போயிருந்தேன், படிக்கலை. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, டைம் இருக்கப்போ படிக்கணும். இந்த வாரம் என்ன டெஸ்ட் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 5 17/9/25 ரிவிஷன் டெஸ்ட் நமக்கு வந்து 1லேருந்து 4. அதாவது இப்போ நான் எழுதின டெஸ்ட் வந்து 4வது டெஸ்ட்டு. டெஸ்ட் நம்பர் 4 இதே மாதிரி நம்ம வந்து 1, 2, 3 அந்த 3 டெஸ்ட் நான் எழுதலை. நான் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கான கொஸ்டின்ஸும் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா போய் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து அதாவது அது போக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாரம் ஆஸ் யூஷுவலாக நமக்கு வந்து வாரம் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் டெஸ்ட்டு 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை தமிழில் வந்து 8th தமிழில் 1லேருந்து 5 வரை படிச்சிருக்கணும். இங்கிலீஷில் வந்து 8th இங்கிலீஷ் வந்து 1லேருந்து 4 வரை படிச்சிருக்கணும். மேக்ஸில் 8th மேக்ஸ் வந்து 1லேருந்து 4 சாப்டர் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் 8th சயின்ஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1லேருந்து 15, அதாவது சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். பெடகாஜியில் வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் எதுக்காக இதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, படிக்கலை இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் எதுவும் போகலைன்னா நீங்களே செல்ஃபாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது, அது வந்து நாட் அலோடு. அதனால் நம்ம வந்து சிலபஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் இருந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா படிக்கிற எய்ம் கண்டிப்பாக நமக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் போகிறப்ப அவங்க மார்க்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற செகண்டே இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாமலே இருக்கக்கூடாது. இது வந்து மேக்ஸ் புக்கு, இங்கிலீஷ் மேஜரில் இருக்குது. தமிழ் புக்கு 1லேருந்து 5 வரை படிக்கணும். நான் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வாரம் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஆகிடுச்சு. அதனால் தமிழ் முடிக்கணும் 1லேருந்து 5 பாடம். அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், பெடகாஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த வாரமும் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வாரம் நான் எப்படி ஹிண்ட் எடுத்து படித்தேன் அப்படிங்கிறத இனிமேல் தான் ஷேர் பண்ண போகிறேன், இனிமேல் தான் படிக்க போகிறேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, தமிழில் ஃபஸ்ட்டு பாடம் 8th நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய பாடல் அப்படின்னா பாரதியாருடையது. இந்த பாட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து இம்பார்ட்டண்டான மனப்பாட பகுதி. இந்த பாடத்துலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுக்கு போக இந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், சூழ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசை அப்படின்னா புகழ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொல்லை அப்படின்னா பழமை துன்பம், தொன்மை அப்படின்னாலும் நம்ம பழமை சொல்லுவோம். அதே மாதிரி தான் தொல்லை அப்படின்னு இருக்காங்க, அது பழமைக்கும் பொருந்தும் துன்பமும் பொருள். சில டைம் நம்ம என்ன செய்வோம், நம்மளை தொல்லைப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம், அந்த துன்பப்படுத்துறது. இன்னொரு மீனிங் அப்படின்னா தொன்மை அப்படிங்கிறது பழமை. அப்போது இந்த ரெண்டுக்குமே இது வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுபோக இந்த பாடல் தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். நூல்வெளி இந்த பாடலை எழுதியது பாரதியார். அப்போ பாரதியாரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பாரதியாரோட முழு பேர் என்னென்னா சி. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். இதில் எப்படினாலும் கேட்பாங்க. அதில் இதழாளர்னு கொடுத்து கேட்கலாம், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி பன்முக ஆற்றல் கொண்டது தான் யார் அப்படின்னா சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் என்னெல்லாம் இதழ் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்தியா மற்றும் விஜயா. இந்தியா அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு. அதில் விஜயா, அந்த யாங்கிறது முடியுது பார்த்தீங்களா, அப்போ விஜயா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியா விஜயா, யான்னு முடியும். இந்த ரெண்டையுமே எழுதினவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். அவருடைய பேர்லேயே நமக்கு என்ன இருக்குன்னா யா அப்படி இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே எழுதினவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்தியா விஜயா முதலான இதழ்களில் எழுதி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இந்த இந்தியா விஜயாங்கிற இதழ்களை இவர் எழுதியிருக்கிறார். அடுத்து சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். இவர் கவிதை மட்டும் எழுதாமல் கதைகள், அதாவது உரைநடை நூல்களை எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியாருடையது. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷன், இந்த மாதிரி எந்த ஆப்ஷனாலும் கொடுப்பாங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதிதாசன் யாரை புகழ்ந்திருக்கிறார் அப்படின்னா பாரதியாரை. அடுத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி எதுகை முனையில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது என்ன அப்படின்னா எதுகை தொடை. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குதுன்னா மோனை தொடை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. வாழியவே, வையகமே, தமிழ்நாடு, தமிழ் மொழியின் அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் எது அப்படின்னா ஏவு தொடை. லாஸ்ட் வாழியவே, வையகமே, வே, மே, டே, ஏ, இது எல்லாமே இறுதியில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரே ஓசையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஏவு தொடை. மோனை கண்டுபிடின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். வானம் அளந்தது, வானம் அளந்தது. அறிந்தனைத்தும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகளமும் மேவலால், நித்தமும் அணை கிடந்தே சங்கந்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. இது யாருடையது அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனாருடையது. இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது யாருடையதுன்னு கேட்பாங்க. துய்ப்பதால் அப்படின்னா என்னென்னா கற்பதால், தருதலால். மெத்த வணிகளம் அப்படின்னா அணிகலன், பெரிய வணிக கப்பல். மேவலால் அப்படின்னா பொருந்தலால், பெறுதலால். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். ஆழினா கடல். நான் ஹிண்ட் எடுக்கலை, நான் இப்படி தான் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி தான் படிப்பேன். படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கும் அந்த கொஷின் எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம எழுதுகிறப்ப இந்த இடத்துல இந்த பாடத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இயல் இசை நாடகம். தமிழ் முத்தமிழ் என்னலாம் அப்படின்னா இயல் இசை நாடகம். முச்சங்கம் என்ன அப்படின்னா முதல் இடைக்கடை. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது எது அப்படின்னா தமிழ். சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது தமிழ். ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது எதுன்னு கேட்டாலும் தமிழ். முத்துக்களை தருகிறது 3 முத்துக்கு, அதாவது வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. முச்சங்கம், முத்தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும் படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இதெல்லாம் கடலுக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முத்துக்களை கடல் தான் நமக்கு முத்துக்களை தருகிறது. கடல் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. 3 வகையான சங்குகள் என்ன அப்படின்னு கேட்டால் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும் படி இருக்கிறது எது அப்படின்னா கடல். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது எது அப்படின்னா கடல். கடல் என்ன அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல், 3 வகையான சங்குகளை தருதல், மிகுதியான வணிக கப்பல்கள், நீரலையை. இங்கே படித்தது தான் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. சங்கத்தவர் காக்க அப்படின்னு போட்டு சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தம்மை. ரெற்ற மொழிதல் அணினா என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது ரெற்ற மொழிதல் ஆகும். இதனை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னும் அழைக்கிறாங்க. தமிழ், கடல் ஆகிய 2க்கும் பொருந்து வகையில் அமைந்துள்ளது ரெற்ற மொழிதல் ஆகும். இப்போது
தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம். இவர் சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுகிறார். சந்த கவிமணி என குறிப்பிடப்பவர். அவருடைய பெயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ச ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் சண்முக சுந்தரம். இவர் இளம் வயதிலே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்தவர் சண்முக சுந்தரம். அடுத்து தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு எனும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்துள்ளிருக்காங்க. இந்த பாடல் எங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. யாருடையது அப்படின்னா காலமேக புலவர். நம்ம இதெல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக. அடுத்து தமிழ்தாய் ஐம்பெருங்கலங்களை அணிகலன்களாக அணிந்துள்ளால் பெரிய கப்பல்கள் ஆழி மீது செல்லும். முத்தமிழ் 3+ தமிழ் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. உள்ளுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா வெளியில் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு ஆன்சர். கடலை தான் என்ன செய்தாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. முத்தமிழ் இயலிசை நாடகம் முச்சங்கம் முதல் இடைக்கடை. முச்சங்கு என்ன அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்னியம். இது முதல் இயல்.